Hi and welcome. போன வீடியோ லெக்சரில் நம்ம பார்த்தது வந்து லீடர் எக்ஸ்சேஞ்ச் தியரி, அதுதான் பார்த்தோம். லீடர் மெம்பர் எக்ஸ்சேஞ்ச் தியரி. ஸோ அந்த தியரியில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து லீடரோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த டீமோட அந்த ரெடினஸை பொறுத்து தான் லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நிறைய டைப் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல் ஃபோர் டைப்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லீடர்ஷிப் பார்ட்டிசிபேஷன் தியரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான தியரி தான். அண்டு தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா லீடர்ஷிப் பார்ட்டிசிபேஷன் தியரினா என்ன அப்படின்ற அந்த எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, தென் வந்து எக்ஸாமுக்கான நோட்ஸ். இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கண்டென்ட்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து லீடர்ஷிப் பார்ட்டிசிபேஷன் தியரினா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா. பார்ட்டிசிபேஷன் எதில் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்கில் பார்ட்டிசிபேஷன். யார் பார்ட்டிசிபேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபாலோவர்ஸ். ஒரு லீடருக்கு வந்து இந்த தியரி ஒரு கைடு மாதிரி இருக்குது. எதுக்கு கைடு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸை டெசிஷன் மேக்கிங்கில் எந்த அளவுக்கு நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படின்றத இது வந்து இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபாலோவர்ஸ் வந்து, அதாவது டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு லீடருக்கு எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு டெசிஷன் மேக்கிங்கில் வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த தியரி வந்து எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத சொல்லி இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டெசிஷன் குவாலிட்டி, டீம் கமிட்மெண்ட்டு, டைம் கன்ஸ்ட்ரெயின், இந்த 3 விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான், இதை 3ஐயும் ரிவால்வ் பண்ணி தான். ஏன்னா சில இடங்களில் வந்து நம்ம குவாலிட்டியான டெசிஷனுக்கு எல்லா நேரமும் டீம் மெம்பர்ஸ் வந்து ஃபுல்லாக டெசிஷன் மேக்கிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சில நேரங்களில் கம்மியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தான் நல்ல டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். சில நேரங்களில் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், நல்ல டெசிஷன் மேக்கிங்க்கு இன்புட் கொடுக்கணும், அவங்களே டெசிஷன் மேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இந்த டெசிஷன் மேக்கிங் குவாலிட்டியை. அதே மாதிரி டீம் கமிட்மெண்ட்டும் அதே மாதிரி தான். சில இடங்களில் வந்து நம்ம ஒரு டிக்டேட்டர் மாதிரி தான், நம்ம வந்து சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். சில இடங்களில் வந்து நம்ம டீமை பார்ட்டிசிபேட் பண்ண விட்டு அவங்கள வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண சொல்லும்போது அந்த டீம் கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். ஸோ அப்புறம் டைம் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து ஒரு டெசிஷன் ட்ரீ அனாலிசிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டெசிஷன் ட்ரீ அனாலிசிஸ் மூலமாக சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும் ஒரு டெசிஷன் ட்ரீ அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி டெசிஷன் ட்ரீ வந்து வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து இந்த டெசிஷன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த டிகிரி ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து கலெக்டிவ் லீடர்ஷிப். கலெக்டிவ் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஹோல் குரூப்பையே வந்து அந்த டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்க வைக்கிறது தான் வந்து கலெக்டிவ் லீடர்ஷிப். அதுக்கடுத்து டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப். இன்புட் வந்து டீம் கொடுப்பாங்க, பட் ஆனால் வந்து எல்லாத்தையும் ஓட்டிங் மெத்தட் மூலமாக எந்தெந்த டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எலெக்ட் பண்ணி ஃபைனல் டெசிஷன் வந்து லீடர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் குரூப் வந்து டோட்டல் ஃபைனல் டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ இன்புட் கொடுக்கறது தான் வந்து, அதாவது ஒரு இந்த அளவுக்கு தான் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்பு. ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும், டெசிஷன் பற்றி கேட்பாங்க. ஓகே, என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத இன்புட் எல்லாம் கேட்பாங்க. பட் ஆனால் லீடர் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இன்புட் கொடுத்தாலுமே ஃபைனலாக அவர் என்ன வச்சுருக்காரோ, இந்த டெமோக்ராட்டிக்கும் ஆட்டோக்ராட்டிக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். டெமோக்ராட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இன்புட்டை பேஸ் பண்ணி எடுப்பாங்க லீடர். பட் ஆனால் வந்து இது என்ன டெசிஷன் என்ன அது கேட்குறதுக்கு கேட்காமே இருந்துடலாம். அதான் ஆக்சுவலான இந்த இது ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் செயல்படுத்துவார். அது வந்து ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப். அடுத்து வந்து கன்சென்சஸ் லீடர்ஷிப். இதை பொறுத்த வரைக்கும் லீடர் வந்து லாசே ஃபேரே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து எதுலேயுமே உள்ள இன்வால்வ் ஆக மாட்டார்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் மட்டும்தான் டிசைட் பண்ணும். இவர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராகவோ மாடரேட்டராகவோ தான் ஆக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெவல் ஆஃப் அந்த டீமை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிற டெசிஷன் மேக்கிங்கில் அதுதான் வந்து பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப். அதான் இந்த தியரி பேர், லீடர்ஷிப் பார்ட்டிசிபேஷன் தியரி.
ஸோ இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கலெக்டிவ் லீடர்ஷிப் பெஸ்ட்டு, டெமோக்ராட்டிக் வந்து ஒரு ஓகே, ஆட்டோக்ராட்டிக் பெஸ்ட் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மிலிட்ரி அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்பையோ இல்லை கலெக்டிவ் லீடர்ஷிப்பையோ இல்லை கன்சென்சஸ் லீடர்ஷிப்பையோ நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து குயிக் டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து இன்புட் கேட்டு அந்த டெசிஷன் கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ஆட்டோக்ராட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணோன்னா அது வந்து ரொம்ப ஒரு டெட்ரிமெண்டல் இம்பேக்ட் தான் கொடுக்கும், ரொம்ப டிசாஸ்ட்ரஸ் ரிசல்ட் தான் கொடுக்கும். ஏன்னா ஆட்டோக்ராட்டிக்னும் போது மற்றவங்களோட இன்புட் வேல்யூ ஆகலை. அங்கே வந்து அவசரம் இல்லை, சில டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டைம் இருக்கும். ஸோ ரொம்ப குயிக் டெசிஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப்போட ஒரு கோர் கிரக்ஸு. ஸோ இப்போ எக்ஸாம் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். இதை வந்து எப்படின்னா ஆக்சுவலாக ப்ரூம் எட்டான் ஜாகோ டெசிஷன் மாடல்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடலில் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த லீடர்ஷிப்பை பார்ட்டிசிபேஷன் மாடல் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லைக் நம்ம ஏற்கனவே பார்த்த அதே விஷயந்தான், எந்த அளவுக்கு வந்து ஒரு டீமை, அதாவது ஃபாலோவர்ஸை வந்து டெசிஷன் மேக்கிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்றத இந்த நோட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நோட்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோ லெக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த புது தியரிக்கு போயிடுவோம். அடுத்தது வந்து கரிஸ்மேட்டிக் தியரியை பற்றி பார்ப்போம். ஸோ பை அண்ட் see you in next